ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம இந்த 5 இயர்ஸ் எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர், அதாவது நம்மளுடைய வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட் கமெண்ட் நமக்கு அதிகமாக பண்ணுறவே இவர் தான். கிட்டத்தட்ட என்னுடைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மிஞ்சி போனாக்கா ஒரு 15 இல்லை 20 இருக்கும், அவ்வளோதான். அந்த 10 கமெண்ட்லேயும் இவர் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் பண்ணுவார். இவர் பேர் மொய்ஸ். நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் போய் பார்த்துக்கலாம். இவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, சார் நான் ஆப்ஷன் பையிங்கில் என்னுடைய சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. நான் ஆப்ஷன் பையிங்கில் மேலே வர முடியுமா? அதாவது என்னுடைய பல வருஷங்கள் ஆப்ஷன் பையிங்காகவே கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்னுடைய என்னுடைய ஃபேமிலியே இதை சார்ந்து தான் இருக்குது. என்னுடைய எல்லாமே இதை சார்ந்து தான் இருக்குது. அதாவது நான் ட்ரேடிங் கெரியர் தான் நான் முன்னாடி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறேன். என்னால் முடியுமா அப்படின்னு ஆக்சுவலாக இவர் கேட்டிருக்காரு. நிறைய வியூவர்ஸ் கேட்காம மனசில் வச்சுட்ருக்கலாம். மேபி அவங்களுக்கு கேட்க மறந்துருக்கலாம், இல்லை நிறைய இடத்துல கேட்டு ஆன்சர் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால் சரி இவங்களுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் அந்த வீடியோ அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருடைய எண்ணங்கள் ஆப்ஷன் பையிங்கில் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா, டெய்லி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளால் முடியுமா முடியாதான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் போராடுறதும் அப்புறம் விஷயம். அவங்களால எந்தெந்த சுச்சுவேஷன் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி முடியலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா பொறுமை இல்லாதவங்க இந்த ஸ்கிப் பண்ணி பார்க்கணும் அப்படின்றவங்க, அப்புறமா இப்போ தான் மார்க்கெட் புதுசாக வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேட்கணுன்ற ஆர்வம் இருக்காது அவங்களுக்கு. இது யாருக்கு கேட்கணுன்ற ஆர்வம் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வருஷமாக ஆப்ஷனில் பையிங்கில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் முன்னேறின மாதிரி தெரியல, என்னடா பண்ணுறதுன்ற ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, பொறுமையாக கேட்பாங்க. மிச்ச பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. சரி, உங்களுக்கு எந்தெந்த சுச்சுவேஷன் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் முழுசாக கேட்கணும், முழுசாக பாருங்கள் நீங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆப்ஷன் பையிங்கில் நம்ம சாதிக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க, ரைட்டுங்களா? ஆப்ஷன் பையிங்கு குறிப்பாக, ஏன்னா ட்ரேடிங் கெரியர் தேர்ந்தெடுத்தாச்சு, ஆப்ஷன் பையிங்கில் முழுசாக சாதிக்க முடியுமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கே எடுத்துக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் பையிங் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்னு உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாவே, இந்த ட்ரேடிங் அப்படின்றது நம்ம ஒரு நாள் கேபிட்டல் எடுத்துன்னு போகிறது நிரந்தரம் இல்லாதது. ஒரு 10,000 நீங்கள் மார்க்கெட் கொண்டு வரீங்கன்னா அந்த கேபிட்டல் திரும்ப வீடு போய் சேருமா அப்படின்றது சந்தேகம். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்க. ஏதாவது நம்ம சேனல் ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனால ஒரு சிலர் பிடிக்காமல் போகலாம். இட்ஸ் ஓகே, உண்மையாக பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. 10,000 எடுத்துகிட்டு போகிறது திரும்ப நமக்கு வீட்டுக்கு சேருமா அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா அது எடுத்துகிட்டு போகிறவங்களுடைய மனநிலைமையை பொறுத்து இருக்குது. இப்போ 10,000 500 ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு 9,500 வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரன்றவங்க மனநிலைமை வேறு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அது எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு மொத்த அமௌண்ட்டு விட்டுறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் பாதி அமௌண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சிலர் 3,000 எடுத்துருவாங்க. எவ்வளோ அவங்களுடைய மன வலிமை, மன நிலைமையை பொறுத்து அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமை இருக்கு இல்லையா, அந்த பொறுமையை எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணும், ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு எந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு.
இதில் கம்மியாக அமௌண்ட் யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வேணும், எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வேணுன்ற ஒரு மனநிலைமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது இந்த அமௌண்ட்டு கரைச்சிட்டு கேபிட்டலில் கரைச்சிட்டு கம்மியான கேபிட்டலில் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது மொத்தமே போயிடும், முக்கால்வாசி அமௌண்ட்டு போயிடும், அப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதில் அதாவது லோ ரிஸ்க், அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ரிட்டர்ன் யார் எடுத்துகிட்டு வருவாங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஆழமாக தெரிஞ்சுட்டு அந்த ரிஸ்க்குக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன வலிமையோடு போகிறாங்களே அவங்க வந்து மேபி இந்த 10,500 எடுத்துகிட்டு வராங்க, இல்லை 9,500 ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க வந்து இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. சரி, இதை ஏன் சார் சொல்கிறீங்க? நான் கேட்டது என்ன, நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் பணம் பண்ண முடியுமா, ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் அதை சார்ந்தது தான். ஏன்னா வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் எஸ் ஆர் நோ டைப் கிடையாது. புரிஞ்சுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணிடலாம், பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆன்சர் இது. பண்ணலான்னா ஏன் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னா ஏன் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லி கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்படின்னு. மன வலிமைன்னு சொன்ன இல்லைங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன? மன வலிமைன்னா என்ன? நம்ம இந்தியன்ஸ் எல்லா ஹியூமனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபீலிங்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. நாமெல்லாம் வந்து குடும்பத்தை சார்ந்து இருக்கிறவங்க, அதுவும் தமிழர்களை வந்து குறிப்பு தமிழ் நான் சொல்கிறேன்னா, நம்மளாம் வந்து ஃபுல் ஃபேமிலி சார்ந்து, நமக்கு எல்லாமே வந்து நமக்கு ஃபேமிலி தான். அடுத்தது தான் வந்து பிஸ்னஸ்ஸு, பணம், காசு எல்லாம் வந்து அடுத்தது. நம்ம வந்து இதை மட்டுமே சார்ந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும்னா நம்மளால் வந்து மன வலிமை எப்படி இருக்கணும், நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். நீங்கள் போராட போகிறீங்க, ஒரு இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல சோர்ஸ் வந்துட்டு இருக்கணும். அதாவது ஒரு சைடு நமக்கு இன்கம் இல்லைனா கூட இன்னொரு சைடு வந்து சோர்ஸ் வந்துட்டு இருக்கணும். அப்போது இந்த சோர்ஸும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இந்த இடத்துல சோர்ஸ் இல்லை அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதே ஆப்ஷனை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். இப்போது 200 ப்ரீமியம் இருக்குது, ஓகேங்களா? 200 ப்ரீமியம் இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து ஒரு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம், ஒரு 42,000 ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த 42,050 மேலே மூவ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். 42,050 ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா இந்த 200 ப்ரீமியம் இருக்குதுங்களா, என்னவும் ஒரு 10 ரூபா மூவ் ஆகும், இல்லை 5 ரூபா மூவ் ஆகும். ஆனால் இதே ஒரு 500 ப்ரீமியம் இருக்கிறது கிட்டத்தட்ட என்னாவும் இந்த 50 பாயிண்ட் வச்சுல 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். இதே 600 ப்ரீமியம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 35-40 பாயிண்ட் வந்து ப்ரீமியம் மூவ் ஆகும். புரியுதுங்களா? அதாவது ப்ரீமியம் கூட சரி, இது இன்னும் 100 ப்ரீமியம் இருக்கட்டும். 100 ப்ரீமியம் எவ்வளோ ஆகும்? இது 50 ரூபா மேலே ஆச்சுன்னா 5 ரூபா இல்லை 6 ரூபா மூவ் ஆகும், அவ்வளோதான். அதாவது ப்ரீமியம் தொகை எவ்வளோ பெருசு இருக்குதோ அவ்வளோ பெருசாக மூவ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ரியல் லைஃப்பில் கூட நமக்கு ஏழை வந்து உழைச்சான் அப்படின்னா அதுக்கான கூலி வந்து கம்மி தான் இருக்கும். அதே பணக்காரன் சும்மா ஒரு லேசாக பணம் வந்து விஷயம் அதே இந்த செயலியை வந்து இவன் செஞ்சான் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அதனுடைய வேல்யூ. நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கங்க. பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், ஏழை உழைச்சா கூட அந்த இடத்துலே தான் இருப்பான். காரணம் என்னன்னா மன வலிமை இல்லை. ஆப்ஷன் பையிங் பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆப்ஷன் பையிங்கும் அதே மாதிரி தான். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்க்கு வந்து ரொம்ப 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 பொறுமை வேணும். எல்லா பிரேக் அவுட் ஆகாது, எல்லா பிரேக் டவுன் ஆகாது. உங்களுடைய ப்ரீமியம் ஏறாது. ஆப்ஷன் பையிங்கில் சொல்கிறான்னு உங்களுடைய ப்ரீமியம் வந்து எந்த இடத்துல ஏறும் எந்த இடத்துல இறங்கும் அதுலேயும் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஃபேமிலி ப்ரொடெக்ட் பற்றி சொல்லிங்க. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாத வரலும் இந்த மார்க்கெட்டில் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியாது. இது என்னுடைய சொந்த அனுபவம், சுய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேறு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படின்னா இருக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து ஒரு யூடியூபராகவோ ஒரு ட்ரேடராகவோ உங்களுக்கு நான் வந்து இந்த விஷயத்த சொல்ல, ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக, அண்ணனா, தம்பியாக நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்கன்னு தெரியாது. நான் ஓப்பனாக ஃப்ராங்காக வந்து எனக்கு உண்டான அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது ஜஸ்ட் என்னுடைய மனசில் என்ன இருக்குதோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைன்னா இந்த மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ண முடியாது. ஏன் இன்க்ளூடிங் என்னையே கூட எடுத்துங்களேன். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஒன்லி ட்ரேடிங் மட்டுமே நான் சார்ந்து இல்லையே. நான்
எனக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இதில் சஸ்டெயின் ஆகிட்டு நிற்கிறேன் இன்னமும் நான். ஓகேங்களா? ஆஸ் ஏ யூடியூபர், நான் ஒரு யூடியூபர், மென்டர், அப்புறம் என்ன எட்ஸெட்ரா நிறைய வேலைகள் இருக்கிறோம். எனக்கு பர்சனல் ஒர்க், பர்சனல் பிஸ்னஸ்லேருந்து இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டுருக்கலாம். இதெல்லாம் ஒன்றுத்தில் என்ன ஃபெயிலுனா இது மிச்சம் 3 வச்சு சமாளிக்கிறேன் நான். இதில் ஃபெயில் ஆச்சுன்னா இதை 3 வச்சு சமாளிக்கணும். ஏன்னா ஒன்றுத்தில் லாக் ஆகிட்டேன்னா திரும்ப வரது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எடுத்து வச்சு நம்ம லாக் ஆகிட்டிங்கன்னா மீண்டு வரது கஷ்டம். ஏன்னா அந்த பிரச்சனையும் பார்த்து உங்களுக்கு இன்னொன்று விஷயம் சொல்ல கேட்டுங்க. உங்கள் மனசில் தைரியம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் செய்கிற எல்லா செயலும் சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் எஃபர்ட் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டடியில் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு பர்ஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மன வலிமை இல்லை அப்படின்னா நீங்கள் செய்கிற செயல் செய்ய முடியாது, உங்களால் செய்ய முடியாது, முழுசால் ஈடுபட முடியாது. ஒரு பயத்தோடவே இருக்கும். அந்த பயத்தையும் உங்களுக்கு கொண்டுடும். ஓகேங்களா? சரி, இப்போது ஆப்ஷனில் ஏன் விஷயம் முடியாதுன்னு சொல்ல கேட்டுங்க. இப்போது ஒரு 42,000 ரேஞ்ச் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு லைன் இருக்குது, ஒரு லெவல் பிரேக் அவுட் லெவல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன், ரைட்டுங்களா? இதுலேயும் ஒரு லைன் பிரேக் அவுட் இருக்குது, இதுலேயும் பிரேக் அவுட் இருக்குது. இப்போது நான் ஏன் ஆப்ஷன் செல்லிங்கில் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க. ஏன்னா அவர் கேட்டிருந்தார், சார் நீங்கள் எப்படி சார் உங்களோட லாஸில் ரிகவர் பண்ணீங்க அப்படின்னு. எஸ், ஆப்வியஸ்லி நான் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் அந்த 2014 ரிகவர் பண்ணதில்ல. டோட்டல் ஆப்ஷன் செல்லிங் தான். எப்படி என்னன்றது கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறதில்ல. இப்போது பேங்க் நிஃப்டி ஒரு 11 கட் ஆகுது, நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு லெவல் கட் ஆன உடனே மார்க்கெட் அப்படியே போயிட்டே இருக்காது. என்ன ஆகும்? ஒன்று சைட்வேஸில் போகும், இல்லை கீழே வரும், என்ன ஒன்று ஆகும். இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து விட்டால் என்ன ஆகும்னா இதுவும் மேலே ஏறும். இந்த லெவல் குறிப்பிட்ட லெவலில் நீங்கள் பர்டிகுலர் ப்ரீமியம் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் மேலே ஏறும். ஓகே, மேலே ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போகும். இந்த சைட்வேஸ் போதுங்களா, சைட்வேஸோ அல்லது கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட்க்கோ வந்துச்சுன்னா இது இமீடியட் கீழே வந்துடும் கால் ஆப்ஷன். ஆனால் இந்த பேங்க் நிஃப்டின்ற ப்ரீமியம் என்னென்னா கிட்டத்தட்ட சைட்வேஸில் அல்லது லைட்டாக கீழே வரும், ஆனால் இது கீழே வந்துடும். இதை இன்னொரு டைரக்ஷன் பார்க்கலாம், இந்த பக்கம் ஆப்போசிட்டில். சரி, நான் அதில் புட் ஆப்ஷன் சேல் பண்ணியிருக்கேன் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் இது மேலே போனால் கீழே வர லைன் கட் பண்ணிவிட்டு இது கீழே வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட்மெண்ட்காக கீழே வரும், ஆனால் இது மேலே போகாது, இது சைட்வேஸ்லேயே நிற்கும் அல்லது இன்னும் கீழே தான் போயிட்டுருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க சூட்சுமத்தை தெரிஞ்சுங்க. அதாவது இந்த கால் ஆப்ஷன் எங்கே ஏறிச்சோ அங்கே ரிட்டர்ன் காஸ்ட் டு காஸ்ட் அல்லது முக்கால்வாசி ப்ராஃபிட் கீழே வந்துடும், ஆனால் இது இங்கே தான் இருக்கும். ஆனால் புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கீழே வரும், ஆனால் மேலே போகாது. திரும்ப மேலே போக சொல்ல ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும், திரும்ப சைட்வேஸ் கொஞ்சம் நிற்க சொல்ல மேலே போகாது, இங்கே எதுவும் நிற்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே வரும். ஸோ இந்த ப்ரீமியம் தொகை இவ்வளோ கீழே வர சொல்ல நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் எப்படி உங்களால் சாதிக்க முடியும்? புரிஞ்சுதுங்களா? ஆப்ஷன் பையிங் எப்போ அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸும் சில டைம் ஆப்ஷன் பையராக மாறுவாங்க, ஆப்ஷன் பையரும் சில டைம்லேருந்து ஆப்ஷன் செல்லராக மாறுவாங்க. சரி, ஆப்ஷன் பையர் எப்போ செல்லராக மாறுவாங்க அப்படின்னா ஒரு 300 ரூபா ப்ரீமியம் இருக்குது, ஜென்ரலாக நார்மல் டைமில் 350 400 ப்ரீமியம் இருக்குது, திடீர்னு ஒரு 600 கிடைக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் சேல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆப்ஷன் செல்லரு ரெண்டுத்தையும் சேல் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரீமியம் நல்லா ஹியூஜில். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன பட்ஜெட்டுக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரீமியம், அதுவும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் கூட பண்ணியிருந்தேன் நான். என்னுடைய அது 475 ரூபா இருந்தது ப்ரீமியம், அன்றைக்கி ஈவினிங் ₹1 இல்லை 2 சேர்த்து. நான் ஒன் சைடு கிடையாது, 2 சைடு ₹1. அதே மாதிரி இப்போ இந்த 2 சைடு ஸ்டார்ட் பண்ண 1200 ரூபா இருக்குது ப்ரீமியம்னா அன்றைக்கோ மறுநாளோ அது மொத்தம் 0 ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆப்ஷன் பையராக எப்போ மாறுவாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட லெவல் உடச்சிட்டு ₹200 இருக்குது அப்படின்னா ஒரு 350 ரூபா ப்ரீமியம் உடச்சிட்டு நல்லா மேலே ஏறுது, சரன்னு ஏறுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 200 350 வந்துச்சு இல்லைங்களா, அந்த 350 450 பார்த்து ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ இந்த மூவிங்கை கேட்ச் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க மாட்டாங்க. இந்த அந்த மூவ்மெண்ட் இருக்குங்களா, ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு நல்லது ஏதோ மார்க்கெட்டில் வரும், ஒரு பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது சர மேலே ஏறிட்டு 300 450 பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் சில டைமில் மட்டும்தான் ஆப்ஷன் பையராக மாறுவாங்க, வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி மேலே இப்போ இந்த டைமில் உள்ளே வர மாட்டாங்க. ஒன்லி மூவ்மெண்ட் ஆகிட்டு பாருங்க, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகுது பாருங்க, அந்த மூவ்மெண்ட்டை மட்டும் கேட்ச் பண்ணுவாங்க ஆப்ஷன் செல்லர். சில டைமில் ஆப்ஷன் பையராக மாறுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் நீங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குது. நீங்கள்
ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆப்ஷன் பைக்கில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். உங்களை அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ண வேறு எதுவும் கிடையாது. அந்த மூமெண்டம்காக காத்துட்டு இருக்கணும். இப்போ நம்ம 10 AM ஸ்ட்ராட்டஜி கூட சொன்னதுக்கான காரணம் என்ன? இப்போ 10 AM ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஹை வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும்னா மார்க்கெட்டில் நல்ல மூமெண்டம் வந்தால் மட்டும்தான் அந்த ஹையை பிரேக் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த மூமெண்டம் பிரேக் பண்ண முடியாது. அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓகே மார்க்கெட்டில் மூமெண்டம் இருக்குதா இல்லையா. அதுதான் வந்து நம்ம 10 AM ஸ்ட்ராட்டஜி கூட கொடுத்ததுக்கான காரணம். அது டெய்லியும் கிடைக்காது உங்களுக்கு, மேபி ஒரு சில டைமில் வாரம் ஃபுல்லாக கிடைக்கும். எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.